ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மணிஸ் டே இன் லைஃப். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ தான். யாருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர், ரொம்ப வருஷமாக பழகின அண்ணன் மீன்ஸ் ஒரு 2018 தெரியும்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட் விளாடும்போது பார்த்து பேசின அண்ணன் தான் அந்த அண்ணன். ஸோ ஒரு 1 வீக் பிஃபோர் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்தேன். லைக் என்ன சொல்கிறது, என்ன பண்ண போகிறோம், அடுத்து எது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு மாதிரி. ஸோ அது போக ஒரு சில இன்சிடென்ட்ஸும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நார்மலாக நடக்கிற மாதிரி தான். என்ன சொல்கிறது, நைட் இந்த மாதிரி வெளில போயிருந்தேன். ஒரு நாள் நைட்டு வெளில போயிட்டு வரும்போது அண்ணன் கார் எடுத்து போயிருந்தேன். கார் எடுத்து வந்து வீட்டில் விட்டுட்டு திரும்ப பைக் எடுத்து வந்துட்டு இருந்தேன். வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஃபோனில் கரெக்டாக 1% தான் சார்ஜ் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கு போனேன். பெட்ரோல் பங்க் போகும்போதே ஃபோன் சுவிச் ஆஃப், கையில் பர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த பெட்ரோல் பங்க்கார அண்ணன்ட்ட கேட்டேன், நான் இந்த மாதிரி ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, பெட்ரோல் இல்லை வண்டியில் சுத்தமாக அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைண்ணே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தேன். சுத்தமாக ட்ரை. ஸோ பக்கத்தில் போங்கண்ணே, அங்கே வேணால் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னு. நான் சரி எப்படியாச்சும் எடுத்து போயிடலான்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி திருக்கி போயிட்டேன். வேகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு வழியாக. எடுத்துகிட்டு போயாச்சு. போய் அந்த பெட்ரோல் பங்கில் போய் அந்த அண்ணன் கேட்டேன், இந்த மாதிரி ஃபோனில் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அண்ணன் பாதி தூக்கத்தில் இருந்தார். எனக்காக எஞ்சி வந்தார் அப்படிங்கிறதுக்காண்டி டேங்க் ஃபுல் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டேன். அப்போ தான் காசு வந்துச்சு, சேலரி வந்துருச்சு. ஸோ உடனே டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க அப்படின்னா டேங்க் ஃபுல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்குள்ள ஃபோனை சார்ஜ் போட்டேன். சார்ஜ் வேகமாக ஏறிச்சு. ஸோ உடனே சார்ஜ் போட்டேன். பெட்ரோல் போட்டோடனே அமௌண்ட் பே பண்ணிட்டு வேகமாக அந்த ஃபோனை பார்த்துட்டு இருந்தார். யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது வேகமாக நான் சொன்னேன், இந்த மாதிரி நானும் சேனலில் வச்சுருக்கேனே, இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன். அப்படியே நான் எங்கேனே காட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னார். வேகமாக எடுத்து காமிச்சேன். ஓகே நான் ஃபாலோ பண்ணிட்டேனே அப்படின்னாரு. சரின்ட்டு அவர் ஃபாலோ பண்ண கையோட வேகமாக கிளம்பும்போது வாழ்த்துக்கள்ண்ணே அப்படின்னாரு. ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அது போக அன்றைக்கி காலையில் தான் நினைக்கிறேன் கரெக்டாக ரொம்ப இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி சின்ன நல்ல விஷயங்கள் தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கேன் எங்கள் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது காலையில் கரெக்டாக ப்ராக்டிஸ்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து ஃபோன் எடுத்தேன். கரெக்டாக ஒரு ரீல் அனுப்பிச்சி விட்டாங்க ஒரு அண்ணன். அந்த அண்ணன் யார் என்னன்னு சொல்கிறேன். அந்த ரீல் அனுப்பிச்சி விட்டார். ரீல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது எந்த ரீல்னு முடிஞ்சால் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அது போக வாய்ஸ் நோட்டு ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு. அதையும் உங்களுக்கு முடிஞ்சால் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேக் த ஃபேவரட் கிரிக்கெட்டர் இன் யுவர் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ரீல் அது எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. உண்மையாகவே வானே அப்படின்னு. இதில் என்ன பொய் இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினார். உடனே நான் ரிப்ளை பண்ணேன், ஆக்சுவலி நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேனே, இந்த இதை பார்த்தோன்னே தான் ரொம்ப இப்போ ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதும் அப்படின்னு. உடனே உன்னோட நம்பர் அனுப்புடா அப்படின்னாரு. உடனே நம்பர் அனுப்புனேன். அடுத்த செகண்டே கால் பண்ணி என்னடா ஆச்சு ஏன் அப்படின்னாரு. அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறையா பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நிறையா பேசினோம். கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷத்துக்கிட்ட பேசியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நான் பேசினதே கிடையாது. கிரவுண்ட்லேயுமே பார்த்தா ஹாய்னே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். விளாடும்போது எதாவது சொல்லுவார், நல்லா விளாடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருப்போம். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி எல்லாமே பாசிட்டிவாகவே இருந்துச்சு. என்னடா இருக்குது, இதில் என்னடா இருக்குது, அது இப்படி தாண்டா இருக்கும், பார்த்துக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாமே பேசும்போது நம்மளோட அந்த ஒரு ரெப்ளிக்காவாக ஒரு பர்சனை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் நான் அப்படி தான் யூஸ் டு பி பிஃபோர். இப்போ உனக்கு இதெல்லாம் நடக்குது, உனக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. சரிடா பார்த்துக்கலாம்டா, என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த வேலை நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன், பார்த்துக்கலாம் என்ன ஆக போகுது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கேட்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது அந்த அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ்னு ஒரு அண்ணன். எங்கள் ஊர் தான், நம்ம ஊர் தான், கோயில்பட்டி தான். ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது கைஸ். பட் எப்போயாவது எங்கே பார்த்தாலும் சரி, ரோட்டில் எங்கே பார்த்தாலும் சரி கை காமிச்சிடுவார். ரோட்டில் எங்கே போனாலும் சரி அந்த சிரிச்ச முகத்தோட சிரிச்சிடுவார். நானும் எல்லோரையும் அப்படி தான் பார்ப்பேன். என்னடா இவனை தூக்கிட்டு வரான்னு நினைக்காதீங்க. என்ன சொல்கிறது, லைக் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தானே திரும்ப அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக மனுஷங்க அப்படி தான். ஸோ அது எப்பயுமே எனக்கு அது கிடச்சிருக்கு, நிறைய இடத்துல கிடச்சிருக்கு. சில நாள் நான் தவற விட்ட நாட்களும் இருக்குது. பட் இப்போ இதெல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்ல, லைக் எல்லாமே உனக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு இதில் போயிட்டுருக்கு. இப்படியே போ, இதுதான் நீ, இது எதையுமே மாற்றிக்காத அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அது. லைக் இதே தான் அந்த அண்ணனும் சொல்லியிருந்தார். அந்த வாய்ஸ் நோட்டையும் நான் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் வீடியோவில். லைக் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்படி தாண்டா, நீ எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்ப, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், சீனியர் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுப்ப, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் உன்னை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஊரில் ஃபுல்லாகவே புறணி பேசியே கேட்டுட்டு மற்றவனை பற்றி மற்றவன் வந்து ஒரு மாதிரி கம்மியாகவே பேசி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேங்கிறதோட எனக்கு கண்ணால் நிறையா பார்த்துருக்கேன். என்கிட்ட ஒன்று பேசுவானுங்க, அங்கிட்ட பின்னாடி போய் என்னைய ஒரு மாதிரி பேசுவானுங்க. என்னையே இல்லை நிறைய பேர் அப்படி பேசியிருக்காங்க. பட் இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை நம்மளோட லைஃப்பில் இவ்வளோ நல்லவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு செம ஃபீல் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக என்னால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல வேர்ட்ஸில். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது. அதெல்லாம்
எனக்கு இன் ரிட்டன் நான் எதிர்பார்க்காம கிடைக்கும்போது அதெல்லாம் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஸோ இது எதுக்காக நான் இந்த வீடியோ இப்போ அப்படி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்லேயுமே சரி, நம்ம சில நேரத்தில் நம்ம தவற விட்ட விஷயங்கள் நிறையா இருக்கும். இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. பட் ஹூ யூ யூஸ் டு பி பிஃபோர்னு சொல்லுவாங்கள்ல, பிஃபோருங்கிறத விட ஹூ யூ யூஸ் டு பி, அதுதான். அது நீங்கள் என்னவா இருக்கீங்களோ நீங்கள் அப்படியே இருங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு உங்களுக்கு ஒரு தப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருப்பீங்களோ முன்னாடி அந்த மாதிரியாகவே இருங்க. கஷ்டம்தான், பட் உங்களோட சோகம் மற்றவங்களோட சோகமாக இருக்க ஒரு ஒரு விஷயமாக இருந்துடாதீங்க, ஒரு காரணமாகவும் இருந்துடாதீங்க. ஏன்னா அவங்கள அப்படியே பார்த்துட்டு இப்படி அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸையும் நம்மளே கொடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க. வாட் எவர் ப்ராப்ளம் இன் லைஃப் அதை வந்து வெளியில் உங்கள் ஒரு ஃபேஸில் உங்களோட இதில் காமிச்சிக்காதீங்க. அதை யார் உங்களுக்கு க்ளோஸான பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம், தப்பு இல்லை. பட் நம்ம அதிகமாக கான்வர்சேஷன் வளர்க்காமல் எப்போயுமே நம்மளை ஜாலியாக பார்த்த பர்சன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நீங்கள் எப்பயும் போலயே இருக்க பாருங்கள். அவங்ககிட்டையும் போய்ட்டு உங்களோட சோகத்தையே வந்து திணிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். லைக் நான் இதை பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். எப்போயுமே நான் ஷேர் பண்ணுறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் கைஸ். மேபி நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணுவீங்களா இல்லையா எனக்கு தெரியல, பட் நான் ஷேர் பண்ணால் உங்களுக்கு அது நல்லா இருக்குமேன்னு தோணும். வேறு வந்து ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ பெட்டர் எல்லாருக்கிட்டையுமே உங்களோட ஹாப்பி ஃபேஸை காட்டுங்க, உங்களோட ட்ரூ ஃபேஸ் காட்டுங்க. அது யார்கிட்ட காட்டணும்னு இருக்கோ அதை அவங்கக்கிட்ட காட்டுங்க. மற்றபடி எப்போயுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், மற்றவங்கள ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஒரு தாட் ஆஃப் ஷேரிங் தான். நீங்கள் என்னவா இருந்தீங்களோ, ஒருத்தங்கிட்ட பழகும்போது என்னவா இருந்தீங்களோ அதே மாதிரியாகவே இருக்க பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதுக்காக தான். அது தினேஷனே ரொம்ப தேங்க்ஸ் தினேஷனே. இது அந்த நாள் நீங்கள் அந்த இது எனக்கு சொல்லலைன்னா நான் யார் என்னங்கிறத மறந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தனால இது லைக் மணினா இப்படி தானே நீ இருப்ப, அப்படியே இருடான்னு சொல்லி நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து மிகப்பெரிய வார்த்தை. நீங்கள் என்கிட்ட அந்த பேசின அந்த 40-45 நிமிஷம் அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. அவ்வளோதான் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இதை முடிஞ்சால் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் யாராவது உங்கள்கிட்ட இப்படி நீங்கள் எனக்கு ஏதாவது டவுனாக இருக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் யாராவது டவுனாக இருக்கலாம், அவங்ககிட்ட நீங்கள் வந்து பாசிட்டிவாகவே பேச ட்ரை பண்ணுங்கள். லைக் அதுக்குன்னு வந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்தாலும் அது என்னடா விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசாதீங்க. லைக் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், சரியாக போயிடும், சரி பண்ண முடியாது, ஒன்றும் இல்லை, எதாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நான் முடிஞ்சால் உங்களால் கூட இருக்க முடியும்னு நினச்சா நீங்கள் நான் கூட இருக்கேன்னு சொல்ல வார்த்தையை சொல்லுங்கள். சும்மா வந்துட்டு என்னால் இருக்க முடியும்னு சொல்லிட்டு கூட இல்லாமல் இருந்துடாதீங்க. அதுவே அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணலாம். திங்ஸ் வில் கோ பாசிட்டிவ். அவ்வளோதான். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எதை போடணும், எப்போ உட்காந்து எடிட் பண்ண போகிறேங்கிறது எனக்கே தெரியாது. எடிட் பண்ணி நான் போடுறேன். ஸோ முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தம்பி, நான் பார்த்த வரைக்கும் நான் உன்னை முத 2018 எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. நீ நிறையா பேர் அப்படிலாம் கிடையாது. கேம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்க கேரக்டர் மாறும், எல்லாமே மாறும். நான் உன்னை அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே இதுதான் இருக்குது. சீனியர்ஸுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற, செய்கிற எல்லாமே நான் நிறையா தான் பார்த்துருக்கேன். நிறையா டைம் நான் சொல்லியிருக்கேன் நிறையா பேர்கிட்டலாம். அவங்க ஒன்றை சொன்னாங்களா என்னென்னலாம் தெரியாது. நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான்.